ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளம் கேக்கு தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே தேவையான பொருட்கள் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா, 1 கப் மைதா, 3/4 கப் சுகர், காய்ச்சி ஆற வச்ச பால், பேக்கிங் பவுட்ரு, வெண்ணிலா எசன்ஸ். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு 3/4 கப்பு சுகரில் வந்து பாதி போட்டு கேரமல் பண்ணிக்கணும். சிம்மிலேயே அடுப்பை வச்சுட்டு கேரமல் பண்ணிக்கணும். கேரமல் பண்ணிவிட்டு பக்கத்து அடுப்புலேயே வந்து தண்ணி வந்து சுட வச்சுக்கணும். சூடாக்கி தான் கேரமல் ஆனோன்னா அதில் எடுத்து ஊற்றணும். கேரமலுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றணும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும். அந்த பாகு மாதிரி இருக்கிறது தண்ணியாக ஆகும். அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு வரைக்கும் அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும். ஒரு 8 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. அது வந்து சுகரெல்லாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் ஏறும். அதுக்கப்புறம் ஒரு பவல் எடுத்துகிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம்ல, அதை எடுத்து போட்டு சுகர் வந்து மிக்சியில் அடிச்சுக்கணும், தூளாக அடிச்சுக்கணும். அதில் வந்து 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு போட்டு அடிச்சிருக்கேன். அந்த சுகரில் கலந்து அடிச்சிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த முட்டையில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏலக்காய் 3 போட்டிருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு ஊற்றிக்கணும். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான பொருட்களை சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் விட்டுட்டேன். இப்போ அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால், முட்டை, ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுத்து வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஒரு மூடி ஊற்றிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் போடுறதுனால முட்டை ஸ்மெல் இருக்காது. நல்லா கேக்கு சூப்பராக வரும், நல்ல வாசனையாக வரும். இது வரைக்கும் போட்ட எல்லா பொருட்களும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் வந்து ஜல்லிக்கரண்டி வச்சு மைதாவை போட்டு 1 கப் இருக்குல்ல, அதை போட்டு அடுத்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 3ஐயும் ஜல்லிக்கரண்டியில் வச்சு சலிக்கணும். நல்லா சலிச்சிட்டு ஸ்பூனை வச்சு கட்டிப்படாமல் கிளறணும். நல்லா அனைத்து பொருளும் போட்டது கட்டிப்படாமல் கிளறணும். கேரமல் பண்ண நட்ஸ் பொருளெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலர் கொடுக்கும். ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கும். ஸ்பூனில் அள்ளி பார்க்கும்போது மாவு வந்து திக்காக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். பேட்டர் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. கேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. குக்கர் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் ஆயில் தடவி மைதா தூவிக்கணும். கேக் செய்ய ரெடி பண்ணி வச்ச பாத்திரத்தில் பேட்டரை ஊற்றுவோம். இப்போ ஊற்றின மாவெல்லாம் நல்லா செட் ஆகிற மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மேலே வச்சு அலங்கரிக்கலாம். முந்திரி, பாதாம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை மேலே வச்சுக்கலாம். குக்கரில் எடுத்து வச்சுருவோம்.
மூடியில் வந்து பெல்ட்டும் விசிலும் போடக்கூடாது. 1 ஹவர் பேக் பண்ணணும். 1 ஹவர் ஆகும். அதுக்கு இடையில திறந்து கூட நீங்கள் பார்க்கலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. சூப்பரான கேக் ரெடி. கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆற வச்சு கட் பண்ணுங்க. நான் சொன்ன அளவோடையே போடுங்க. நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பார்க்கவே கலரிங்காக சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.